அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடம் முடிச்சிருக்கோம். இந்த பாடத்தினுடைய மதிப்பிடுதல் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமனில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் முதல் கேள்வி, டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல. பருப்பொருள் எது இல்லைன்னு கேட்குறாங்க. இதில் ஒளி, அதாவது வெளிச்சம் அப்படிங்கிறது பருப்பொருள் இல்லை. 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரினுடைய பருமன் எவ்வளவு? அதாவது ஒரு கிண்ணத்தினுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா 400 மில்லி கொடுத்துருக்காங்க. நீர் எவ்வளோ ஊற்றுறாங்க அப்படின்னா 200 மில்லி தான் ஊற்றுறாங்க. கேள்வி என்னென்னா, நீரினுடைய பருமன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான், 200 மில்லி தான் கரெக்டு. மூன்றாவது கேள்வி, தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். கைகளாலேயே நம்ம பிரித்து எடுத்துடலாம் இல்லையா? நம்ம தர்பூசணி பழம் சாப்பிட்ருப்போம், என்ன செய்வோம்? அதில் கருப்பு கலராக இந்த சீட் இருக்கும், விதைகள் இருக்கும். நம்ம விரலால் தான் என்ன செய்கிறோம்? கைகளால் தான் அந்த விதைகளை நாம் நீக்கிறோம். ஸோ கைகளால் தெரிந்தெடுத்தல். அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருள்களை டேஸ் முறையில் நீக்கலாம். நீங்கள் அரிசியில் அந்த தூசு, மாசு, குப்பையெல்லாம் இருக்கும். என்ன செய்கிறாங்கன்னா, புடைத்தல், முரத்தில் வச்சு புடைப்பாங்க. ஸோ அங்கே புடைத்தல்ங்கிறது சரியான பதில். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின் வருவனவற்றுள் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது. தூற்றுதல் அப்படின்னா கண்டிப்பாக காற்றின் மூலியமாக தான் அந்த செயல் நடக்குது, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே காற்று அப்படிங்கிறது தேவை. டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். வடிகட்டுதல் அப்படின்னா ஒரு திண்மம், திரவம் இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை. அப்போது திடப்பொருள் திடப்பொருளா, திடப்பொருள் நீர்மமான்னு கேட்குறாங்க. நீர்மம் நீர்மமா, நீர்மம் வாயுவா? திடப்பொருள் நீர்மம் சரியானது. பின்வருவனவற்றுள் இது கலவை அல்ல. கலவைனா இரண்டுக்கு மேற்பட்ட பொருள் கலந்துக்கக்கூடியது கலவை. பாலுடன் காபி ஒரு கலவை, எலுமிச்சை ஜூஸும் கலவை, கொட்டைகள் புதைத்த ஐஸ்கிரீமும் கலவை. நீர் கலவை அல்ல. கேட்குறது கலவை எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ நீர். இரண்டாவது ரோமனில் பார்த்தீங்கன்னா சரியா தவறா, தவறாக இருந்தால் அது சரியான பதில் சொல்லுங்கிறாங்க. நம்ம சரியா தவறா என்னங்கிறது பார்க்கலாம். காற்று அழுத்தத்திற்கு உட்படாது. காற்றை எளிதாக, தவறு. முதல்ல காற்று அழுத்தத்திற்கு உட்படாதுங்கிறது தவறு. காற்று அழுத்தத்திற்கு உட்படும். காற்றை நன்றாக அழுத்தலாம். அதுக்கான ஒரு செயல்முறை நாம் செஞ்சு பார்த்தோம், சிரஞ்சி வச்சு செஞ்சு பார்த்தோம். அடுத்தது, ஸோ முதல் கேள்வி தவறு. திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. இதுவும் தவறு. திரவங்களுக்கு நிலையான வடிவம், பருமன், அதாவது பருமன் உண்டு, வடிவம் இல்லை. நிரந்தரமான ஒரு குறிப்பிட்ட வடிவம் திரவங்களுக்கு இல்லை, பருமன் உண்டு. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. தவறு. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகராது. சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வடிகட்டுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம். சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வடிகட்டுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம். தெளிய வைத்தல். தெளிய வைத்தல், அப்புறம் என்ன செய்கிறோம்? தெளிய வச்சு இருத்தல், அந்த முறையை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அதுவும் தவறு தான். அடுத்தது, திடப்பொருள்களில் இருந்து நீர்ம பொருள்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. சரிதான். தானியத்தையும் உமியும் தூற்றுதல் மூலம் பிரிக்கலாம். சரி. காற்று ஒரு தூய பொருள். தவறு. காற்று என்பது வாயுக்களினுடைய கலவை, அது ஒரு தூய பொருள் அல்ல. தயிரிலிருந்து வெண்ணெய் வண்டலாக்குதல் முறையில், அதாவது வண்டதாக்குனா படிய வைத்தல் தான், செடிமெண்டேஷன் முறை மூலம் பிரித்திருக்கலாம். தயிரிலிருந்து வெண்ணெய் கடைதல் மூலமாக தான் பிரிக்கிறோம். வண்டதாக்குறது தவறான பதில் தான். ஸோ அடுத்தது, பொறுத்துக. 2 வகையான பொறுத்தல் கொடுத்துருக்காங்க. முதல் பொறுத்துக பார்க்கலாம். எளிதில் உடையக்கூடியது. இந்த உதாரணங்களில் எது எளிதில் உடையக்கூடியது இல்லை நொறுங்கும் தன்மை கொண்டது? மண்பானை. எளிதில் வளையக்கூடியது, நெகிழி ஒயர் வளையக்கூடியது. எளிதில் இழுக்கலாம், ரப்பர் வளையம். எளிதில் அழுத்தலாம், பருத்தி கம்பளி. எளிதில் வெப்பமடையக்கூடியது, உலோகத்தட்டு. அடுத்தது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆ ஆ ஆ இ 3 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முதல்ல ஆ ஆ ரெண்டையும் நாம் முதல் 2 காலத்தை நாம் பொருத்துவோம். அதுக்கப்புறம்
ஒன்றாவது காலத்தையும் இரண்டாவது காலத்தையும் பொருத்துவோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த காலத்தை நம்ம பொருத்தி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருள்களை நீக்குதல். கண்களால் பார்க்கக்கூடியது, ஆனால் அது தேவையில்லாத பகுதி பொருளாக இருக்குது, அதை நம்ம நீக்கிறோம். என்ன அப்படின்னா, ரெண்டாவது காலத்தில் எது சரியான பதில்? அரிசி மற்றும் கல். கல் நமக்கு தேவையற்ற பகுதி, ஆனால் கண்களால் பார்க்க முடியுது, நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுடலாம். சரி, அடுத்த கட்டத்தில் எது அரிசி கல்லுக்கு எது வந்து பொருத்தம் வருது ஈல அப்படின்னா, கைகளால் தெரிவு செய்தல். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல். லேசான பொருள் கனமான பொருள்னால் என்னது? ரெண்டாவது காலத்தில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உமி நெல். உமி நெல் அப்படின்னா அதுக்கு ஏற்ற முறை என்ன அப்படின்னா தூற்றுதல். அடுத்தது மூன்றாவது கேள்வி, கரையாத மாசு பொருள்களை நீக்குதல். கரையாத மாசு பொருள்களை நீக்குதல் ரெண்டாவது காலத்தில் எது அப்படின்னா மணல் மற்றும் நீர். அதுக்கு சரியான பதில் என்ன? மணல் மற்றும் நீர். தெளிய வைத்து இருத்தல். காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருளை காந்தத்தன்மை அற்ற பகுதி பொருள் இருந்து பிரிக்கிறது. காந்தத்தன்மையினால் முடிஞ்சு போச்சு, என்ன வரணும்? கண்டிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் மாசுக்களாக கலந்திருக்கும் அந்த கலவையில். ஸோ இரும்பு சார்ந்த மாசுக்கள் இருக்கணும். அதற்கு சரியான அது பிரித்தல் முறை எது? காந்த பிரிப்பு முறை. நீர்மங்களில் இருந்து திண்மங்களை பிரித்தல். சுண்ணாம்பு கட்டி நீருடன் கலந்திருத்தல். அதுக்கு என்ன முறை? வடிகட்டுதல். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. பருப்பொருள் என்பது டேஸால் ஆனவை, அணுக்களால் ஆனவை. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஸை விட குறைவு. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி திரவத்தை விட, வாயுக்களை விட இடைவெளி குறைவு. அப்போது வந்து திண்மத்தில் வந்து இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்கும், திரவத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இடைவெளி, அதாவது துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி. ஸோ திரவத்தை விட, வாயுக்களை விட அப்படிங்கிறது சரியான பதில். நெல் தாவரத்திலிருந்து தானியங்களை கதிரடித்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். உப்புமாவிலிருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம். கைகளால் தெரிந்தெடுத்தல். நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்க டேஸ் முறை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்கிறதுக்கு என்ன செஞ்சோம்? நீரில் வந்து களிமண் துகள் இருக்குது, தெளிய வச்சோம், தெளிய வைத்து இருத்தல் வடிகட்டுதல் முறை மூலியமாக நிகழ்த்தப்படுகிறது. ஸோ வடிகட்டுதல் முறைங்கிறது இறுதியாக தானே செய்கிறோம் களிமண் தூள் நீக்கிறதுக்கு, அப்போ வடிகட்டுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது. ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றில் டேஸ் காந்தத்தால் கவரப்படும். எது? ஊசி வந்து காந்தத்தால் கவரப்படுமா, பென்சில் கவருமா, ரப்பர் வளையம் கவருமா? ஊசி தான். குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்பட்ட நீர் பொதுவாக டேஸ் நீராக அமையும். தூய நீரா, தூய்மையற்ற நீராக அமையுமா? தூய்மையற்ற நீராக அமையும். ஒப்புமை செய்தல். திண்மம் கடினத்தன்மை. வாயுங்கிறது வந்து திண்மம் வந்து ஏன் கடினத்தன்மையாக இருக்குது? மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக குறைவு, நெருக்கமாக இருக்கலாம், கடினத்தன்மையாக இருக்குது. வாயுக்களில் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுக்கு இடையே இடைவெளி வந்து அதிகம், அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும், எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ வந்து வளைந்து கொடுக்கும் தன்மை, எளிதில் பரவும் தன்மை, எது வேணாலும் கரெக்டு. துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு. துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி உடையது வாயுனா, திண்மத்திற்கு குறைந்த இடைவெளி, துகள்களுக்கிடையே குறைந்த இடைவெளி உடையது அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது, பாயும் தன்மை டேஷ் மற்றும் குறிப்பிட்ட பருமன். அதாவது பாய்ந்து போகக்கூடிய தன்மையாக இருக்கணும், ஆனால் பருமன் இருக்கணும். நீர். மொத்தமாக பொதுவாக வந்து ரெண்டுத்துக்குமே நீர் அதுக்கு சரியான பதில். ரெண்டு டேஷில் ஒரு ஆன்சர் எழுதுனா போதும், நீர் தான் ரெண்டுத்துலையுமே. உமி தானியங்கள் தூற்றுதல். மரத்தூள் சுண்ணக்கட்டி. அதாவது உமியும் தானியம் பிரிக்கிறதுக்கு தூற்றுதல் முறை பொருத்தம் அப்படின்னா, மரத்தூளோட சுண்ணாம்பு கட்டி தூள், அதாவது சாக்பீஸ் இருக்குது, கைகளாலே சாக்பீஸ் நம்ம எடுத்துடலாம், மரத்தூள் தனியாக எடுத்துடலாம். ஸோ கைகளால் தெரிந்தெடுத்தல். சூடான எண்ணெயில் இருந்து முறுக்கினை எடுக்கிறது டேஷ். காஃபியை வடிகட்டியின் அடியில் தங்கும் காஃபி தூள், டிகாஷன். காஃபி வடிகட்டுறோம், அடியில் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் தங்குது. அப்போது ரெண்டுத்துக்கு அங்கே பொதுவாக என்ன போடலாம்? வடிகட்டுதல் கரெக்டாக இருக்கும். இரும்பு காந்த கலவை டேஷ். உளுத்தம்பருப்பு கடுகு கலவை வந்து உருட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இரும்பு காந்தம் அப்படின்னாலும் என்ன வரும்? நாங்கள் காந்த பிரிப்பு முறை. இப்போது ரோமன் லெட்டர் 5 வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.